இந்த வீடியோவில் நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் நவுன்னா ஒரு பொருளையோ மனிதர்களையோ இடத்தையோ குறிக்கிறதுக்கு பேர் நவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன், அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன், இந்த மாதிரி இன்னொரு நவுன் இருக்குது. அது என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நவுன் மெட்டீரியல் நவுனா கோல்டு சில்வர் இதெல்லாம் மெட்டீரியல் நவுன். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்புகளை குறிக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த மாதிரி ராமன் சேது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இது என்ன மெத்தட் அப்படின்னா இது GTM கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு இவ்வளோதான் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சென்டென்ஸுக்குள்ள ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்தாவே ஏன் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அந்த 5 நவுனு அவ்வளோதான். அது பெருசாக டீட்டெயில் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில் என்ன நவுன் வருதுன்னா, ஆனால் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது, கேட்குது. அதாவது மிருகங்களும் கம்யூனிகேட் பண்ணோம், நம்மளும் கம்யூனிகேட் பண்ண முடியும். மிருகங்கள் பார்த்தீங்கன்னா பேச முடியாதுங்கிறனால ஒரு 5-6 சவுண்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்னை வச்சு அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு விடும். அந்த மாதிரி நாயெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அது மாதிரி. ஆனால் மனிதர்களான நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒலிக்கோர்வைகளை வார்த்தைகளாக உருவாக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படம், பா, டாயும் 3 ஒலியை சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக அதுக்குள்ளே நிறையா ஒலிகள் இருக்கும்பாங்க. நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது 3 பா, டாயும் 3 ஒலிகளை சேர்ந்து நம்ம வந்து ஒரு வார்த்தையாக உருவாக்கி அந்த வார்த்தை மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த நவுன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இப்போ இந்த போர்டு இருக்குது பாருங்கள். போர்டை பற்றி ஒருத்தட்ட சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த போர்டுனா வந்து இந்த மெட்டீரியல் வந்து அவுட்லைனில் போட்டிருக்கோம், உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா அவரை கூப்பிட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா தூக்கி கொண்டே ஒவ்வொருடையும் காமிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேர்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த மெட்டீரியலை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் நம்ம வந்து வேர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ நவுன் அப்படிங்கிறது ஒரு பொருளையோ இல்லை மனிதர்களையோ இல்லை இடத்தையோ சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆனால் அது என்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த நவுனுங்கிற வேர்டை அப்படிங்கிறத அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தெளிவாக சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளையோ நபரையோ வந்து நம்ம வந்து ஒவ்வொருடையும் காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, தூக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த வார்த்தையை வந்து நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம். ஓகே, நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவர்கிட்ட இந்த போர்டுக்கு பதிலாக, இந்த போர்டை கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக, இல்லை அவரை கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த போர்டுக்கு பதிலாக அந்த வார்த்தையை நம்ம வந்து அவர்கிட்ட சொல்கிறோம், போர்டு அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து இதை பற்றி நினச்சிப்பார். ஸோ ஒரு வேர்டு இருக்குன்னா அதோட பர்பஸ் இந்த சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த போர்டு BOARD போர்டு வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெட்டீரியல் நவுனில் வருது. மெட்டீரியல் நவுனில் இருந்த ஒரு நவுனை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு போய் யாரும் 1 வயசு குழந்தைகிட்டையோ இல்லை 2 வயசோ இல்லை 6 மாதம் குழந்தைகிட்டையோ சொல்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் நமக்கு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் மூலமாக சொல்லிக் கொடுக்கும்போது இது போர்டு, இது வந்து மெட்டீரியல் நவுனில் வருது இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மெத்தட்னால தான் நம்ம பேச முடியாமல் போயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு முதல்ல என்ன வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க? அம்மா அப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா அப்பா எதில் வரும்? காமன் நவுனில் வரும்னு சொல்லி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் சொல்லுவாங்க. ஆனால் அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இது எதில் வருதுன்னா எதுலேயுமே வரல.
ஜென்ரல். இங்கே எல்லாமே ஜென்ரல் தான். ஒரு போர்டா அதையும் நீங்கள் நவுன் லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். ஜென்ரல்னா நவுன்னா இங்கே ஒன்று தான். இதில் வந்து ப்ராப்பர் நவுனு, காமன் நவுனு, கலெக்டிவ் நவுனு, அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, மெட்டீரியல் நவுனு எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்கே ஒன்று தான். ஃபாதர்னாலும் ஒன்று தான், மதர்னாலும் ஒன்று தான். அதோட மீனிங் வேறு. ஃபாதர்னா ஆணை குறிக்கும், அதாவது குழந்தைய பெற்றெடுத்தவரை. மதர்னா குழந்தை பெற்றெடுத்த பெண்ணை குறிக்கும். அவ்வளோதானே தவிர இங்கே கேட்டகரைஸ் பண்ணவே கூடாது. மெட்டீரியல் நவுன், ப்ராப்பர் நவுன் கேட்டகரைஸ் பண்ணவே கூடாது. ஏன் கேட்டகரைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம ஜென்ரல் ஃபோல்டர்லேயே போட்டு இது நவுன் அவ்வளோதான். குழந்தைகிட்ட போய் நான் வந்து உனக்கு இப்போ வந்து காமன் நவுனில் இருக்கிற வார்த்தையான அப்பாங்கிற வார்த்தையை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனால் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால தான் நம்ம பிரெயின் வந்து அடுத்து பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா இந்த மெட்டீரியல் நவுன் எடுத்து போடுறோம். அப்போ மெட்டீரியல் நவுனுக்கு என்ன வெர்பு வரணும், இந்த மாதிரிலாம் நம்ம பிரெயின் யோசிக்கும். ஸோ நீங்கள் எல்லா நவுனையும் ஒரே கேட்டகரியில் போட்டிங்கன்னா தான் ஈஸியாக நம்ம பேச முடியும். நம்மகிட்ட வந்து யாராவது வந்து சின்ன வயசில் வந்து போர்டு, கரும்பலகைன்னு சொல்கிறோம்ல, இதை வந்து நான் வந்து மெட்டீரியல் நவுனில் இருக்கிற நவுனை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா நான் சொன்னாங்க. அங்கே பாரு பஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வந்து அப்பா வந்து அங்கே பாரு பஸ்ஸு, அங்கே பாரு நிலா சோறு விட்டுறோம். நிலா வந்து ஒரு இடத்தோட பேர், அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்கிறாங்க, சொல்கிறதில்ல. அதுக்கு பேர் நிலா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லா நவுனையும் ஒரே கேட்டகரியில் தான் போடணும். கேட்டகரியே பிரிக்காதீங்க. பிரிச்சிங்கனாவே என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபோல்டராக போட்டுருணும். ஃபோல்டராக போட்டு இப்போ நம்ம ஃபோனில் எப்படி ஃபோல்டர் பிரிக்கிறோம், ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போய் இன்னொரு ஃபோல்டர் சப் ஃபோல்டர் நம்ம பிரிக்கலாம். இப்படி சப் ஃபோல்டர் பிரிக்கிறதுனால அப்படியே கொண்டு அடுத்து அப்படியே கொண்டு வைக்கலாம். ஆனால் இது கம்ப்யூட்டருக்கு வேணால் டக்குன்னு எடுத்துகிட்டு வர ஈஸியாக இருக்கும். மனித மூளைக்கு வந்து இது பேசும்போது, சரளமாக பேசும்போது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து எந்த ப்ராப்பர் நவுன் இருந்து பேசுகிறோமா, மெட்டீரியல் நவுன் இருந்து பேசுகிறோமான்னு சொல்லி பிரெயின் வந்து யோசிச்சுன்னா அப்புறம் அதுக்கான வெர்பு என்ன போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து நம்மளையே ஸ்லோனஸ்க்கு கொண்டு போயிடும். சரளமாக நம்மளால் பேச முடியாது. நிறையா ரூல்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். இதுலேருந்து எதை எடுத்து பேசுறது, எடுக்கிறது கரெக்டு தானா, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்துடும். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு வந்து கேட்டகரைஸ் பண்ணோம். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு வந்து ஒரு நேச்சுரலாக எந்த கேட்டகரைஸ் பண்ணாமல் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ குழந்தையா இருக்கும்போது அதே மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு நவுனை பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனு, ஒரு ஃபோனோட ஸ்டாண்டு, இந்த மாதிரி எதை பார்த்தாலுமே அது ஒரு நவுன், அவ்வளோதான். அதோட மீனிங் இது, அவ்வளோதான். ஸ்டாண்டுனா வந்து நின்றுட்டு இருக்கும், அதில் ஏதாவது நிப்பாட்டி வைக்கலாம். போர்டுனா ஒயிட்டாக இருக்கும், இல்லைனா பிளாக்காக இருக்கும், அதில் எழுதலாம், அவ்வளோதான். இது வந்து மெட்டீரியல் நவுனில் வருதா, ப்ராப்பர் நவுனில் வருதா, இப்படிலாம் நீங்கள் சரளமாக பேசும்போது இதை பற்றி யோசித்து படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரளமாகவே பேச முடியாது. ஸோ உங்கள் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப பாதிக்கும். நமக்கு தேவை எல்லா நவுனும் ஒன்று தான், அதோட மீனிங், அதாவது அதோட பர்பஸ். இது வந்து போர்டுனா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் போர்டு, அவ்வளோதான். இது வந்து பென், ஒயிட் மார்க்கர், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது எந்த நவுனில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடு உங்களையே ஸ்லோவாக்கி விட்ரும். அந்த மெத்தடு மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாமில் நிறையா மார்க் எடுக்கலாம். ஆனால் அப்படி படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக பேச முடியாது, ரொம்ப ஸ்லோவாக உங்கள் ஸ்பீச் மாறிடும். அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, எல்லா நவுனையும் நீங்கள் ஒரே கேட்டகரியில் போடுங்க, பிரிக்காதீங்க. ஒரு குழந்தை எப்படி எல்லாத்தையும் வந்து இது பஸ்ஸு, இது மரம், இது நாய், இப்படின்னா அது என்ன, நான் இப்போ வந்து மெட்டீரியல் நவுனை கற்றுக்கிறேன், இப்போ வந்து ஒரு அனிமலா, அது வந்து ஒரு ப்ராப்பர் நவுனை கற்றுக்கிறேன், இந்த மாதிரிலாம் அது கற்றுக்காது. ஒரு குழந்தை எப்படி லாங்குவேஜை கற்றுக்குதோ அதன் மாதிரி நம்ம கற்றுக்கிட்டாதான் ஸ்பீடாக பேச முடியும். நம்ம வந்து ஒரு இலக்கணப்படி இது இதில் வருதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் ஸ்பீடாக பேச முடியாது. ஏன்னா அந்த இலக்கண வல்லுநர்கள் வந்து அந்த மாதிரி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த நவுனில் தான் வரும். ஆனால் அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை போய் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்லோ பண்ணி விட்டுரும். அவங்க ஒரு லாங்குவேஜை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்களே தவிர, அப்படி போய் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பீச் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். நம்ம வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி லாங்குவேஜை கற்றுக்கிறாரோ அவர் ஜென்ரலாக தான் கற்றுப்பார். அது மாதிரி கற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து இங்கிலீஷை ஸ்பீடாக பேச முடியும். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜும் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கற்றுக்கிறாரோ அது மாதிரி தான் நம்ம கற்றுக்கணும். நம்ம குழந்தையிலையும் அப்படி தான் நம்ம லாங்குவேஜை கற்றுருப்போம்.
எப்பயுமே வந்து இது இந்த நவனை நான் கற்றுக்கிறேன், ப்ராப்பர் நவனை கற்றுக்கிறேன், மெட்டீரியல் நவனை கற்றுக்கிறேன், கலெக்டிவ் நவனை கற்றுக்கிறேன் அப்படின்லாம் கற்றுக்க மாட்டோம். ஜென்ரலாக ஒரு 4 பேர் நிற்கிறாங்களா அது பேர் கூட்டம், அவ்வளோதான். இது கலெக்டிவ் நவுனில் வருது அதை நான் கற்றுக்கிறேன் அப்படிலாம் நம்ம கற்றுக்கிறது கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஒன்று தான், அது அதோட அர்த்தம் தான் வேறு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சரளமாக பேசணும் அப்படின்னா அட்வான்ஸ்டு கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் சொல்கிற மாதிரி எல்லா நவுனையும் ஒரே கேட்டகரியில் போடுங்க, அதுதான் கரெக்டு. நான் உங்களுக்கு அப்புறம் வெர்பில் சேர்க்கும்போது கன்ஃபியூஸ் வந்துடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது நான் இது எப்படி வந்து உங்களுக்கு நான் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லி கொடுக்குறேன், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்படி வெர்பை நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா வந்து சிலர் நினைப்பாங்க மெட்டீரியல் நவுன் வருதுன்னா இசு போடணும், ப்ராப்பர் நவுனில் வந்து இது 3rd பர்சனுக்கு அது போடணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு அதை எப்படி சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நவுன் ரொம்ப முக்கியம் அடிப்படையாக. அந்த நவுனை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கவே கூடாது. நம்ம பேசும்போது நம்ம பிரெயினில் கொண்டு போய் பிரித்து சேர்க்கக்கூடாது. எல்லாமே காமனாக ஜென்ரலாக சேர்த்து வைக்கணும். இது கை, இது விரல், அப்படி தான் நம்ம சேர்த்து வைக்கணுமே தவிர இது எந்த நவுனில் வருது, எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பிரெயினில் ஏற்றக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கொண்டு வைக்கிறோம், ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து என்னடா இது இப்படி சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் மூலமாக ஒரு ஜென்ரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கற்றுக்கிறாரோ அது மாதிரி போனால் அதை மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் வந்து எந்த தயக்கம்லாம் பேச முடியும். இன்னும் எல்லா லெசனும் போக போக உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. இது வந்து ரொம்ப நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி கற்றுக்கிறோம் அந்த மெத்தடு. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து இதோட பலன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக பேசலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.